புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி செட்டிக்குளம் பகுதியில் சாலை ஓரம் 20 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். சாலை விரிவாக்க பணி நடக்க இருப்பதாக கூறி அவர்களை காலி செய்ய பஞ்சாயத்து நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியது. இதை கண்டித்து பாமக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் சிவராமன் தலைமை தாங்கினார். பஞ்சாயத்து நிர்வாகம் மற்றும் அரியாங்குப்பம் எம்எல்ஏவுக்கு எதிராக கோஷம் போட்டனர். 2 வருஷமாவே எங்களை இந்த எம்எல்ஏ காலி பண்ணுங்கன்னு சொல்லினுக்கிறாரு. அவர் எதுக்காக சொல்றாருன்றது எங்களுக்கு தெரியல. நாங்க அந்த இடத்துல தான் நாங்க இருப்போம். எங்களை அங்க காலி பண்ணக்கூடாது. எங்களுக்கு ரோட்டுக்கு தேவையான அளவு உண்ணாவோ எடுத்துட்டு எங்க மீதி எங்களுக்கு அங்கேயே கொடுக்க சொல்லுங்க. எல்லாமே அரசு அதிகாரிகள் எல்லாமே எம்எல்ஏக்காக தான் வேலை செய்யறாங்க. எம்எல்ஏ மக்களுக்காக வரல. எங்க 18 குடும்பத்தை மட்டும் எதுக்காக அவர் எடுக்கணும்ன்றாரு? 18 குடும்பம் மட்டும் ஏன் அவர் வஞ்சிக்கிறாரு? எங்களை செட்டிக்குளத்தை சுத்தில இருக்கிறவங்கள காலி பண்ண சொல்லுங்க. அப்ப எங்களை மட்டும் எதுக்காக ரோடு அகலப்படுத்தணும்ன்றாங்க? ரோடு அகலத்துக்கு தேவையான இடத்துக்கு தான் நாங்க சொல்றோம். நாங்க கொடுக்க மாட்டோம், நாங்க சொல்லல. நாங்க 40 வருஷம் வாழ்ந்துட்டு இப்ப புது இடத்துக்கு போனா நாங்க எப்படி போவோம்? நாங்க போக மாட்டோம். எங்களுக்கு அங்கேயே தான் வேணும் இடம். 40 வருஷமா அந்த இடத்துல இருக்கிறோம் சார். எங்களுக்குன்னு எந்த ஒரு வாழ்வாதாரம் எதுவுமே கிடையாது. நாங்க என்ன அந்த இடத்துலயே நாங்க இடம் கேட்கறோம். கொஞ்சம் கூட எவ்வளவு வேணாலும் எடுத்துங்க, ரோட் இடத்துல எங்களுக்கு கொடுங்கன்னு தான் கேட்கறோம். எல்லாத்தையும் எங்க கிட்ட வாங்கிக்கிட்டு அங்கேயே கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்களுக்கு 2 நோட்டீஸ் அனுப்புறாரு 2 நாளா. ஒரு பக்கம் கொம்மின்ல இருந்து வருது, ஒரு பக்கம் பிடபிள்யூடி ஆபீஸ்ல இருந்து வருது காலி பண்ண சொல்லி. அப்ப நாங்க எங்க போறது?